வேடநத்தம் +2 மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு காரணமான குற்றவாளிய 9 நாளுக்கு அப்புறமா காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க. இத கேட்டோனே சந்தோஷம் படணும், அவனுக்கு உடனே தூக்கு தண்டனை குடுக்கணும் அப்படின்லாம் சொல்லணும்னு தான் தோணுது. ஆனா எனக்கு சந்தேகம் தான் வருது. உண்மையாவே அவன் தான் குற்றவாளியா அப்படின்னு. சோசியல் மீடியால வர வீடியோக்களா இருக்கட்டும், நியூஸ்ல போற வீடியோக்களா இருக்கட்டும், இது 2க்குமே டைம் வேரியேஷன் மாறுது. சிறுமி இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக மாலை நேரத்துல சென்றாங்க அப்படின்னு தான் அவங்க பெற்றோர்கள் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இவரை வந்து அந்த தர்ம முனீஸ்வரர் அப்படிங்கிற நபரை வந்து இவங்க கைது செய்தது வந்து 2 காரணத்துல. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கரெக்டா மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்துல இருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்துல இருந்து காற்றாலையில பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வைத்து கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த மாணவியோட விரல் நகத்துல இருக்க இடுக்குல அவரோட சதை இருந்திருக்கு. அதோட டிஎன்ஏ டெஸ்ட் மூலியமாவும் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ் டைமிங்க பார்த்தீங்கன்னா, அவர் அந்த இடத்துல இருந்து கிராஸ் ஆன போற டைமிங்க பார்த்தீங்கன்னா 15:31, அதாவது 3:31. அந்த டைமிங்ல தான் சிறுமி இயற்கை உபாதை கழிக்க போனாங்கன்னா, அப்போ அது வந்து ஒரு ஆவரேஜா சனி டே. நல்லா பார்த்தாலே தெரியும். அப்படிப்பட்ட இடத்துல எப்படி அவர் வந்து அந்த சிறுமிய கடத்தி கூட்டு போனாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இன்னொன்னு, இவங்க சோசியல் மீடியால சொல்றது வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணாருன்னு சொல்றாங்க. அதாவது அப்போதான் அந்த இடத்துக்கு வந்தாரா, இல்ல அந்த இடத்துலருந்து சென்றாரான்னு ஒரு தெளிவான நியூஸ் இன்னும் பதிவிடல. சரி, இது சம்பந்தமா பேசி, நம்ம ஏதாவது ஒரு தவறான செய்திய கொண்டு போயிறக்கூடாதுன்னு தான் பேசக்கூடாதுன்னு நெனச்சேன். ஆனா, அவர் மீது ஏற்கனவே 33 வழக்கு இருக்கு. 2020ஆம் ஆண்டு ஒரு மூதாட்டிய பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணியிருக்காரு. அதுக்காக அவர் 2022ல கைது செய்யப்பட்டிருக்காரு. ஒரு ஆயுள் தண்டனை கைதி. அப்படிப்பட்ட கைதிக்கு நிபந்தனை முறையில ஜாமீன் வழங்குனது யாரு? அவர் செய்த குற்றங்கள் என்னன்னு தெரியும். அப்படிப்பட்ட குற்றங்கள பார்த்ததுக்கு அப்புறமும் நிபந்தனை முறையில இந்த மாரி மிருகத்த வெளிய விட்டது யாரு? உண்மையாவே அவர்தான் குற்றவாளின்னா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ தயவு செய்து காவல்துறையினர் இப்பதான் பார்த்தாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிறாதீங்க. முன்னாடியே பார்த்திருப்பீங்க. சரி, இதே வந்து அத வெளிய விட்டா அக்யூஸ்ட் அப்ஸ்காண்ட் ஆயிருவான். அந்த காரணத்தினால அங்க வெளிய விடல அப்படின்னா சொல்லலாம். நீங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்துட்டு வந்துட்டு இவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சா? எதுக்கு இந்த 9 நாள் அந்த கால இடைவெளி எதுக்கு? இது எனக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. சரி, இவனே ஒரு பாலியல் குற்றவாளி. அது போக இவன் மேல பல வழக்குகள் இருக்கு. இவன் மேல இந்த வழக்கையும் போட்டா யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கங்கிற காரணத்துக்காக இவனை ஃப்ரேம் பண்ணி காட்டிட்டு ஏதோ ஒரு பெரிய முதலைய காப்பாத்துறாங்களோன்னு ஒரு சந்தேகம் வருது. உடனே எல்லாரும் சொல்ல வந்துடாதீங்க, என்னப்பா உங்களுக்கு ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சாலும் தப்பு, கண்டுபிடிக்கலாம் ஏன் கண்டுபிடிக்கல, இன்னும் ஏன் தாமதமாகுது, காலதாமதம் ஆகுதுன்னு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல வருவாங்க. அவன் தான் உண்மையான குற்றவாளியா இருந்தா அதுல சந்தோஷம் தான். அதை கண்டுபிடிச்ச காவல்துறையினருக்கும் பாராட்டுகள் தான். இந்த பிரச்சனை என்னன்னா, இது தேர்தல் நேரம். ஏன்னா ஒரு வழக்கை சீக்கிரமா முடிக்கணுங்கிறதுக்காக என்னாலும் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னொரு ஒரு கீ பாயிண்ட்டும் இருக்கு. அந்த சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி துண்டு துண்டா வெட்டி கொடூரமா கொண்டிருக்கான். அப்போ இவர் தான் தர்மமுனீஸ்வரர் தான் அந்த கொலையை செஞ்சார்னா, அவர் அந்த கொலை செய்ததற்கு பயன்படுத்தின ஆயுதம் எது? அதுவும் ஒரு முக்கியமான எவிடன்ஸ் தானே. அது போக இந்த பாலியல் வழக்கு சம்பந்தமா அந்த மாணவியோட பெயரையோ புகைப்படத்தையோ பயன்படுத்தக்கூடாது, இது சம்பந்தமா யாரும் பேசக்கூடாதுன்னு தூத்துக்குடி மாவட்ட திரு காவல்துறை கண்காணிப்பாளர் சி மதன் அவர்கள் மீடியா முன்னாடி பேசியிருக்கிறதும் சந்தேகத்தை கிளப்புது. ஏன் இதை பத்தி யாரும் பேசக்கூடாது? யாரும் இங்க தவறா பேசல. மாணவிக்கு ஆதரவா தான் போடுறாங்க. அந்த மாணவிக்கு ஒரு நீதி கிடைக்கணும் தான் வீடியோ போடுறாங்க. அதையும் தடுக்கிறீங்க. பல காரணங்கள் தான் எனக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்து. இவன் தான் உண்மையான குற்றவாளியான. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.